ஹலோ அர்மீஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு டேக்கு கூட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட நேம் வந்து லஸ்டி பனிஷ்மெண்ட். ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி பற்றி அவுட்லைனில் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஓப்பனிங்கில் பார்த்தா தான் ஜங்குக் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பார் ஜங்குக், நீனு தெரிஞ்சிருந்தா இந்த மேரேஜுக்கே நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு இந்த மேரேஜுக்கு நான் ஒத்துப்பேன்னு நினைக்கிறியா? மாப்பிள்ளை ஃபோட்டோ நான் பார்க்கல. அது நீனு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் ஒத்துருக்க மாட்டேன். போதும், ஸ்டாப் பண்ணு தேங். நீ விட்டா ஓவராக பேசிக்கிட்டே இருக்கா ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் தேங்கோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்கிறான். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு 2 இயர்ஸ் பேக் ஃப்ளாஷ்பேக் போகலாம். இப்போ ஜங்குக் தான் ஜிமின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். டேய் மச்சான், பயமா இருக்குடா, படபடன்னு வருதுடா. டேய் மச்சான், அப்போ மட்டும் நீ சொல்லுன்னு வச்சுக்கோயேன், மானே வாயெல்லாம் அடிச்சு ஒத்துறேன் பார்த்துக்கோ. இதான் உனக்கு இருக்க கடைசி சான்ஸு, மூட்டு போய் சொல்லு போ. சரிடா, போகிறேன் போகிறேன், இரு இரு. ஆமாம் கடவுளே, காப்பாற்றி கடவுளே, எப்படியாவது என் லவ்க்கு தாங்க ஓகே சொல்லணும். டே 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 மச்சான், போகிறேன்டா, போடா சீக்கிரம். அதை போகிறேன் போகிறேன். ஏய் தேங், ஏய் ஹலோ தேங். ஆ நான் ஜங்குக், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன சொல்கிறீங்க? என்கிட்ட தானா? ஆ ஆமாம், உன்கிட்ட தான் தனியாக பேசணும். சரி வாங்க, அந்த பக்கமாக போகலாம். ம் தேவன், உன்கிட்ட இதை நான் ரொம்ப நாளாகவே சொல்லணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு அதுக்கான சான்ஸே கிடைக்கல. இப்போது காலேஜ் முடிக்க போகிறோம், நம்ம லாஸ்ட் டேயில் இருக்கோம். என்னைக்காவது உன்கிட்ட சொல்லிடலான்னு தான் வந்தேன். என்னாச்சு சொல்லுங்கள். ஏன் ஃப்ளோ ஃபேர்க்குது உங்களுக்கு? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஃபஸ்ட்டு சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அம், அஹ், உன்னை நான் இந்த மாதிரி ஒரு ஒரு 3 இயர்ஸாக, ஐ மீன் காலேஜ் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்போவே உன்னை பார்த்தப்பேருந்து உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணிருக்கேன். உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லலான்லாம் வந்திருக்கேன். ஆனால் பயந்துட்டே போயிடுவேன். ஃப்ரெண்டாக கூட முடியல. எப்படியோ இன்னைக்கு சொல்லிட்டேன். வில் யூ மேரி மீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் நீல் லோன் பண்ணி அப்படியே அந்த ரிங் பாக்ஸ் எடுத்து நீட்டுறான். அப்பா, ஒரு வழியாக சொல்லிட்டியா? லூஸாடா நீ? உனக்கு இந்த ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு 3 வருஷமாக வேணும். நானே உன்கிட்ட வந்து பேசலான்னு தான் இருந்தேன். ஆனால் அந்த ஜூனியர் பையன் ஜேம்ஸும் நீயும் லவ் பண்ணுறதா எல்லோரும் சொன்னாங்க. அதான் நான் பேசாமல் விட்டுட்டேன். நான் அன்றைக்கே உன்னை வந்து சட்டை பிடிச்சி உன்னை லவ் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்ல நினச்சேன். ஆனால் அப்படி வந்து நான் கேட்டால் அது ஒரு ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லி எல்லோரும் என்னை தடுத்துட்டாங்க. அழுதுகிட்டே வேறு இருந்தேனா, அதான் இன்றைக்கி யாருமே வந்து உன்கிட்ட பேச விடலை. ஸோ எப்படியோ இன்றைக்கி நீயே வந்து சொல்லிட்டியே. ஐயோ, அப்படிலாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருந்தானா, இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நானே பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போது நாங்கள் பேசுகிறது கூட இல்லையே. சரி, நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணுவியா மாட்டியா? முட்டி வேற வலிக்குது. அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. ஸ்டில் நீ என்னை லவ் பண்ணுறதானே? அதை எப்படி அக்செப்ட் பண்ணாமல் போவேன்? ஐ லவ் யூ டு ஜங்குக். நானே உன்கிட்ட இன்ஸ்டாகிராமில் பேசலான் இருந்தேன். எப்படியோ நீயே வந்து பேசிட்ட. என்னால் உன்னை மறக்கலாம் முடியலை. எவ்வளோ வருஷம் ஆனாலும் அது மறக்காது. யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் லவ் ஜங்குக். ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு தேங் அவனோட கையை நீட்டுறான். இப்போது ஜங்குக் தான் ரிங் பாக்ஸ்லேருந்து ரிங் எடுத்து தேங்கோட கைக்கு போட்டு விட்றான். இப்போது தேங் அப்படியே கீழே குனிஞ்சு ஜங்குக்கோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ டூ தேங். சரி, அப்போது நாளைக்கு ஒரு ஈவினிங் 6:30க்கு டேட் போகலாமா? போகலாம் ஜங்குக். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆனால் ஈவினிங் 6:30க்கு தான் அப்படியே 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பி இப்படி ஒரு டேட் போகலான்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும்
பீச் போகலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் தேங்கும் ஜாலியாக தண்ணியில் விளையாடுறாங்க. 2 பேரும் விளையாண்டு ஊஞ்சு போய் சரின்னு சொல்லிட்டு அப்பாடின்னு சொல்லிட்டு பீச்சு சாண்டில் வந்து அப்படியே உட்கார்றாங்க. ஜங்குக்கா, இதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி பீச்சுக்கெலாம் வந்து விளாண்டுருக்கேன். ஆனால் இந்த டைம் தான் என்னமோ இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆ, எனக்கும் தான் தேங்க. நான் பீச்சுக்கெலாம் வருவேன். ஆனால் அவ்வளோவா தண்ணியிலலாம் போய் விளையாட மாட்டேன். இன்னைக்கு உன் கூட தான் ஜாலியாக அப்படியே. ம். ஆமாம் ஜங்கு, நம்ம இப்படி அடிக்கடி வெளில வரலாம். விளாண்டு விளாண்டு மூச்சு வாங்குது. டேம், உனக்கு இப்படி ஸ்வெட் ஆகி நீ ஒயிட் ஷர்ட் வேறு போட்டிருக்கியா? அப்படியே உன்னோட செஸ்ட்லாம் தெரியுது. ஹாட்டாக இருக்க. அப்படியே வேர்த்து ஒழுகிறதுக்கும் அப்படியே உன் லிப்ஸு அப்படியே பிங்க் கலரில் வா வந்து கிசடின்னு கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஆ, இருக்கும் சார், உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்பயே ஜங்குக்கு அப்படியே தேவை போய் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக், போதும் ஜங்குக், பப்ளிக் பிளேஸில் இருக்கோம். போதும், விட்டா அப்படியே கிஸ் அடிச்சுட்டே இருப்பேன். ஆ, அடிக்கலாம் அடிக்கலாம், அதுக்குன்னு ஒரு நாள் வரும், அப்போ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க 2 பேரும் போய் பேசிகிட்டு இருக்கப்பவே ஜங்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஜங்குக் தான் இந்த கால் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா அதில் ஜேம்ஸ்ன்னு போட்டிருக்கு. என்ன ஜங்குக், ஜேம்ஸ் கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு கால்லாம் பண்ணுறான். அதான் எனக்கும் தெரில தான், நாங்கள் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எதுக்கு திடீர்னு கால் பண்ணுறான்னு தெரில. சரி, அட்டன் பண்ணி என்னன்னு கேளு. ம். ஹலோ ஹலோ ஜங்குக், என்ன, எனக்கு எதுக்கு இப்போ கால் பண்ண? ஜங்குக் ப்ளீஸ், என்னால் முடியல, இப்படி என்கிட்ட பேசாத. என்கிட்ட பேசாமல் இருக்கதே எனக்கு ஒரு மாதிரி நரகம் மாதிரி இருக்குது ஜங்குக். நீ இப்போல்லாம் என்கிட்ட இருந்ததே இல்லை தெரியுமா? நான் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம். என்கிட்ட பேசு ஜங்குக், ப்ளீஸ் ஜங்குக். நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ப்ளீஸ் ஜங்குக், என்கிட்ட பேசு ஜங்குக். இங்கே பாரு, சும்மா தேவையில்லாமல் கால் பண்ணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க வேலை வச்சுக்காத. எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். பின்ன என்ன மைத்துக்கு திடீர்னு கால் பண்ணி இப்படி பேசிகிட்டு இருக்க? ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், இப்படிலாம் பேசாத ஜங்குக். நம்ம எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம். கொஞ்சம் நினச்சி பாரு, நம்ம 2 பேரும் எவ்வளோ ஜாலியாக இதுக்கு முன்னாடி. ஆ, எவ்வளோ மெமரிஸ் இருக்குது நம்மளுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு ஞாபகமே வரலையா ஜங்குக்? எப்படி என்னால் என்னால் இத்தனை நாள் இருந்தது எனக்கு ஒரு மாதிரி நரகம் மாதிரி இருந்தது. உன்கிட்ட பேசாமல், உன் வாய்ஸ் கேட்காம, உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு? என்னால் முடியல. அதனால தான் கால் பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். ப்ளீஸ் ஜங்கு, பேசு ஜங்கு. இங்கே பாரு ஜேம்ஸ், எனக்கு இந்த மாதிரி கால் பண்ணி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. எனக்கும் உன் மேலே துள்ளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் தேங்க தான் லவ் பண்ணுறேன், அவன் கூட தான் இருப்பேன், புரியுதா? இப்போது தேங்க ஜங்கு கிட்டே கேட்குறான், என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை, சொல்கிறேன், புரியுதா? இனிமேல் எனக்கு கால் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, மூடிட்டு ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் காலை கட் பண்ணிடுறான். என்னாச்சு ஜங்குக், என்ன சொல்கிறான் அவன்? இல்லை, அவன் லூஸு மாதிரி கால் பண்ணி என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல, பேசாமல் இருக்க முடியல, பிடுங்க முடியலங்கிறான். ஏன்னா மைத்து எனக்கு கால் பண்ணுறான்னு தெரில. நான் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். திருப்பி கால் பண்ணி எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு தெரில. அவன் எனக்கு கால்லாம் பண்ணவே இல்லை. இப்போது திடீர்னு தான் இன்றைக்கி தான் கால் பண்ணுறான். என்னன்னு தெரில தான். அவன் எதுக்கு அப்படி பண்ணுறான்? உனக்கு எதுக்கு அவன் கால் பண்ணுறான் ஜங்கு? நீ ஃபஸ்ட்டு அவன் நம்பரை பிளாக்ல போடு ஃபஸ்ட்டு. உனக்கு கோவம் வருதா? கோவம் வருதாவா? ஜங்குக், நீ ஏன் ஆளு? நீ நீ என் புருஷன். அதை எப்படி அவன் உனக்கு கால் பண்ணலாம்? அதை எப்படி இப்போல்லாம் பேசலாம்? எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ ஃபஸ்ட்டு பிளாக்ல போட அவனை. எனக்கு இருக்க கோவத்துக்கு அவனை கொன்னே போட்டுருவேன். சரி சரி விடு, கோவப்படாத. கோவத்தில் வளர போல. போ ஜங்குக், என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல? நீ என் புருஷன், ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்னது தான். நான் உன்னது தான், உன்னது மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. ம் ம்
சரி ஓகே. டைம் ஆச்சு போலாமா? ம். போலாம் தயாங். அ உன்ன நானே வீட்ல ட்ராப் பண்ணிறட்டா? இல்ல, இல்ல பரவால்ல. நானே போய்க்கிறேன். இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீ பார்த்து போ. ம். இல்ல வேணாம். நானே ட்ராப் பண்றேன். நீ வண்டியில ஏறு. இல்ல நீ பரவால்ல. ஏறு தயாங். நான் விடுறேன். சரி ஓகே. இப்போ ஜங்குக் தாங்க போய் வீட்ல ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறான். ஸோ இப்படி தான் அப்படியே டேஸ் போகுது. ஸோ ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க இப்போ. இப்போ தாங் தான் ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஹலோ ஜங்குக். ஹலோ பொண்டாட்டி என்ன பண்ணுற? உன்கிட்ட பேசணும். பேசு. நான் பேசுன்னு தான் சொல்கிறேன். ஃபோனில் இல்லை, நேரில். நேர்லையா? இப்போயா? ஆமாம், இப்போ தான். பீச்சுக்கு வா. பீச்சுக்கா? இந்த டைம்லையா? டைம் என்னன்னு பாரு, 10:30 மேலே ஆச்சு. பரவாயில்ல, உன்கிட்ட பேசணும் ஜங்கு. நீ பீச்சுக்கு வா ஃபஸ்ட்டு. அதோ வரேன். இப்போ ஜங்குக் தான் பீச்சுக்கு போகிறான். தேங் அங்கே நின்றுட்டு இருக்கான். ஒரு மாதிரி அழுத மாதிரி நிற்கிறான். ஓய் தேங். ஆ வந்துட்டியா? வா. ஏன்னா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. என்னாச்சு தேங்? அழுதியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீங்கள் தான் பெரிய ஆள் ஆயிட்டீங்களே. என்ன தேங் வளர்ற? என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? பிரச்சனை வேற எங்கேருந்து வரப்போகுது? நீ தான் ஜங்குக் என் பிரச்சனையே. என்னத்தான் ஆச்சு உனக்கு? வளர்றியா நீ? பைத்தியமா? டென்ஷன் ஆகுது எனக்கு. என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு. இப்போ தேங்காய் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான். என்னது இது? என்ன ஜங்குக் இது? என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஃபோனை வாங்கி பார்க்குறான். ஏ தேங், என்னடா பிக்குது இது? நான் போதும் ஜங்குக், ஸ்டாப் பண்ண. இதுக்கு மேலே அவனோட பொய்யெல்லாம் சொல்லி கேட்கறதுக்கு நான் ரெடியாக இல்லை. நீ தான் அது. நீ தான் ஜேம்ஸை கிஸ் பண்ணிருக்க, தெரியுதா? உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல ஜங்கு. கொஞ்ச நாள் அழுத்துட்டு அப்புறம் நானே மறந்துருப்பேன். உன் கூட இத்தனை நாள் இருந்துட்டு இனிமேல் என்னால் ஒன்று மறக்க முடியாது. உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கலாம்ல ஜங்கு. நானே உன்னை விட்டு போயிருப்பேன். ஏன் ஜங்கு இப்படி பண்ண? உனக்கு இப்படி பண்ண எப்படி ஜங்கு மனசு வந்துச்சு? நீ ஃபஸ்ட்டு அழுகுறத ஸ்டாப் பண்ணு. அது நானே கிடையாது. இது இது நான் இல்லை. போதும் ஜங்கு, நடிக்காத. உன்னோட பொய்யெல்லாம் போதும், நிறுத்து. இதுக்கு மேலே நான் எதையும் கேட்க விரும்பலை. இது நீ தான் அவனை கிஸ் பண்ணிகிட்ருக்க. அன்னைக்கு பீச்சில் இருக்கும்போது அவன் கால் பண்ணால, அப்போவே நான் யோசிச்சிருக்கணும் இப்படி ஏதாவது நடக்கும் அப்படின்னு. யோசிக்காமல் விட்டுட்டேன். என்னோட தப்பு தான். உன் கூட பேசினது, பழகுனது எல்லாமே என்னோட தப்பு தான். இனிமேல் இது எதுவுமே செட் ஆகாது ஜங்குக். அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். இனிமேல் நீங்கள் ஃபோன் வெளியே பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். போதும் ஜங்குக், இனிமேல் என்னால் உன் கூட இருக்கவே முடியாது. தேங் தேங் ப்ளீஸ் தேங். அது நான் இல்லை. நீ, உனக்கு யார் ஃபஸ்ட்டு இப்படிலாம் சொன்னது? இது நான் இல்லை தேங். உனக்கு தெரியுதா இல்லையா? அதை நல்லா பாரு. அது நான் இல்லை, நீ தான். அப்போது இந்த டேட்டூ உன் கையில் இருக்க டேட்டூ தானே? நீ தான் ஜங்கு. பொய் சொல்லாத தேங், ப்ளீஸ் தேங், என்னை நம்பு. அது அது நான் இல்லை தேங். உனக்கு உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? அது அது நான் இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் என்கிட்ட போய் சொல்லாத. அவ்வளோதான். குட் பாய் ஜங்கு. இந்தா உன்னோட ரிங் அப்படின்னு சொல்லிட்டு தேங் அந்த ரிங் அங்கே தூக்கி போட்டுட்டு வந்துடுறான். தேங் நில்லு தேங், அது நான் இல்லை தேங், என்னை நம்பு ப்ளீஸ். அது நான் இல்லை. ஏ போகாத தேங், ப்ளீஸ் தேங். அது நான் இல்லை தேங். ஏ நில்றா ப்ளீஸ்டா. அது நான் இல்லை தேங். ஐயோ போயிட்டானே தேங். ப்ளீஸ் தேங், என்னை விட்டு போகாத தேங். அது அது நான் இல்லை தேங். ப்ளீஸ் என்னை நம்பு தேங். அது நான் இல்லை. உனக்கு தானே எப்படி ப்ரூவ் பண்ணுறது? என்னை நம்பு தேங் ப்ளீஸ். ஐயோ. இப்போ ஜங்கு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ மச்சான். டேய் மச்சான், என்னடா ஆச்சு? மச்சான் தேங் தேவங்கின பிரேக்கப் மச்சான்.
என்னடா சொல்ற? பிரேக்கப் பண்ணிட்டானா? ஆமா மச்சான். என்னால முடியல மச்சான். நீ நேர்ல வா மச்சான் நான் சொல்றேன். பீச்ல இருக்கேன். சீக்கிரம் வா மச்சான். இதோ வரேன் வரேன். அழுவாத மச்சான். இதோ 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 இப்போ வந்துட்டேன். இதோ இப்போ வந்துட்டேன். அங்கேயே இரு. எங்கேயும் போறாத. வந்துர்றேன். ஆ சீக்கிரம் சீக்கிரம் வா. இப்போ ஜிமினும் அங்க வந்துடுறான். டேய் மச்சான் என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? என்னடா ஆச்சு? டேய் தேவ் தேவனுக்கு யார் அப்படி ஒரு பிக் அனுப்புனாங்கன்னு தெரிலடா. அவன் ஒரு பிக்க காமிச்சான் என்ட்ட. என்னடா பிக்கு? என்னடா ஆச்சு? என்ன பிக்குடா அது? எதுக்குடா பிரேக்கப் பண்ணான்? மச்சான் இல்லடா. அதில நானும் ஜேம்ஸும் லிப் லாக் பண்ற மாரி ஒரு ஃபோட்டோ மச்சான். அப்படிலாம் நான் பண்ணதே இல்ல மச்சான். அப்புறம் எப்படி அந்த ஃபோட்டோ வந்துச்சுன்னே தெரில. அது ஃபேக் மச்சான். அது அது ஃபேக் பிக் தான். எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க அத நம்பிட்டான் மச்சான். அது எப்படி அவன் நம்புனானே தெரில. முதல்ல அந்த பிக்கு அவனுக்கு யார் அனுப்பிச்சானே தெரில. கண்டிப்பா இது யாரோ வேணும்னு தான் பண்ணியிருக்கணும் மச்சான். கண்டிப்பா யாரோ பண்ணியிருக்கணும். இது 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 அது முடியல மச்சான். அ இனிமே அவ்வளோதான். குட் பாய்ன்னு சொல்லிட்டு இந்த ரிங்க கூட தூக்கி போட்டு போயிட்டான் மச்சான். அவ்வளோதான். போயிட்டான் மச்சான் என் தியாகு. என்னை விட்டு போயிட்டான் மச்சான். மச்சான் என்னால முடியல. எனக்கு என் தியாகு வேணும் மச்சான். அவன் இல்லாம என்னால இருக்க முடியாது மச்சான். சரி மச்சான் மச்சான் அழுவாத அழுவாத. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அது யாருன்னு கண்டுபிடிப்போம். எனக்கு என்னமோ அந்த ஜேம்ஸ் மேல தான் டவுட்டா இருக்கு மச்சான். ஃபர்ஸ்ட்டு அவன தூக்கணும். பார்ப்போம் என்னன்னு. என்னால முடியல மச்சான். ஸோ இப்போ அப்படியே 2 இயர்ஸ்க்கு அப்புறம் காமிக்கிறாங்க. தேங் தான் அப்பா அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். தேங் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்டா. உனக்கு ஓகே தானே? ம்மா எனக்கு இப்போலாம் இப்போதைக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. எதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க? எனக்கு அதெல்லாம் வேணாம். இங்கே பாரு தேங், உனக்கு மேரேஜ் வயசு ஆச்சு. உனக்கு கல்யாணம் பண்ணணும். ஸோ உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நீ கல்யாணம் பண்ணுற அவ்வளோதான். உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும் அந்த மாதிரி. எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றேன். இதில் என்கிட்ட ஐடியா வேறு கேட்குறீங்க. எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்காதீங்க. கல்யாணம் என்னைக்குன்னு சொல்லுங்கள், வந்து கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங் பாட்டுக்கு எந்திரிச்சு அவனோட ஒர்க்குக்கு போயிடுறான். இப்போது தேங்கோட அம்மா தான் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க அது, அவன் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்றான். அதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்ல, அந்த வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். ஆ சரி ஓகே. இந்த மாப்பிள்ளை ஓகேவா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அப்பா அம்மா அப்படியே தேங்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஃபைனலி மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ மேரேஜுக்கு முந்தின நாள் நைட்டு தேங்க அவனோட ரூம்லேருந்து நைட் ஒரு 1:30 போல் வெளியில் வரான் தூக்கம் வராமல். பார்த்தா அதே இடத்துல வேறு யாரோ ஒரு பர்சன் என்ன ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்கும் பக்கத்தில் போய் அது யாருன்னு பார்க்குறான். தேங்க்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஹே நீங்கள் ஜிமின் தானே? ஆ ஹே நீயா? என்ன வெளில வந்திருக்க? 1:30 அதுமா எதுக்கு வெளிலலாம் வந்திருக்க? நீங்கள் ஜிமின் தானே? எதுக்கு இங்கே இருக்கீங்க? இதை இதை ஏன் கல்யாணம் பண்ணுவோம்? உங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்காங்களா என்ன? ஆ அப்புறம் என்னை இன்வைட் பண்ணாமையா? மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டே நான் தான். என்னது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா? ஆமாம், மாப்பிள்ளையோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நான். பின்ன என்னை இன்வைட் பண்ணாமையா இருப்பாங்க? என்னம்மா கேள்வி கேட்குற நீ? என்னது மாப்பிள்ளையோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஆமாம், மாப்பிள்ளையோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் நான். நீங்கள் மாப்பிள்ளையோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? என்ன சொல்கிறீங்க? ம் உனக்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குதா? பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்க. உங்களுக்கெல்லாம் என்னப்பா, நீ பாட்டுக்கு டக்குன்னு கழட்டி விட்டு போயிட்டான் என் மச்சானை. அவன் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அவனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதா தான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா நீ தான். என்னது மாப்பிள்ளை ஜங்குக்கா? ஐயையோ, மாப்பிள்ளை யாருன்னு தெரியாதா அவனுக்கு? சத்தியமா மாப்பிள்ளை ஜங்குக்கா? அட ஆமான்றேன், ஜங்குக்கு தான் மாப்பிள்ளை. அது தெரியாமையா நீ கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட? ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சுதான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன். அதானே பார்த்தேன். என்னடா அவன் பிரேக்கப் பண்ணிட்டு போனானே, அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே? கடவுளே! எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? ஜங்குக் எங்க இப்போ? அவன் மாப்பிள்ளை ரூமில் இருக்கான்.
ஸோ அதே டைம் பார்த்து ஜங்குக் அங்கே வரான். டேய் ஜெமினா, இந்த நேரம் பார்த்து யார்ட்டடா பேசிட்டு இருக்க? எனக்கு அங்கே தூக்கமே வரல. ஜங்குக், நிஜமாவே நீ தான் மாப்பிள்ளையா? தேம், நீ எப்படி தேங்க இருக்க? நல்லா இருக்கியா? அதெல்லாம் இருக்கட்டும். நீ உண்மையாகவே நீ தான் மாப்பிள்ளையா? ஆமாம், நான் தான் மாப்பிள்ளை. அதில் என்ன டவுட்டு? நான் உன்னை மீட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணேன். பட் எதுவுமே சான்ஸே கிடைக்கல எனக்கு. அஹ், ஒரு வழியாக பார்த்துட்டேன் பொண்ணு. எப்படி தான் அங்கே இருக்க? நல்லா இருக்கியா? சவுக், விளையாடாத. உண்மையை சொல்லுங்க, நீ தான் மாப்பிள்ளையா? ஐயோ, இதில் என்னத்தை போய் சொல்ல போகிறேன்? நான் தான் மாப்பிள்ளை. உனக்கு நான் தான் மாப்பிள்ளைன்னு முன்னாடியே தெரியாதா? நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு நினச்சேன். அப்போது இல்லையா? நானே அன்னைக்கு நடந்த பிரச்சனைலாம் பற்றி உன்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன, உன்னை பார்த்ததும் எனக்கு எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது. படபடன்னு பெருசு, கண்ணு கலங்குது. ஜங்கு, நீ எதுவுமே பேச வேணாம். ஸ்டாப் பண்ணு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த பிரச்சனை பற்றி நினச்சாவே ஆத்திரமாக வருது. இங்கே பாரு ஜங்கு, நீனு தெரிஞ்சிருந்தா இந்த மேரேஜுக்கே நான் ஓகே சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு இந்த மேரேஜுக்கு நான் ஒத்துப்பேன்னு நினைக்கிறியா? மாப்பிள்ளை ஃபோட்டோ நான் பார்க்கல. அது நீனு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் ஒத்துருக்க மாட்டேன். போதும், ஸ்டாப் பண்ணு தேங்க. நீ விட்டா ஓவராக பேசிக்கிட்டே இருக்கா? ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் தேங்கோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்கிறான். உண்மை என்னன்னு தெரியாமல் பேசாத தேங்க. நான் தான் அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். திருப்பி திருப்பி எனக்கு கார்னர் பண்ணிட்டே இருக்கா? அது நான் கிடையாது. நீ ஃபஸ்ட்டு கழுத்துல இருந்து கையெடு ஜங்குக். இனிமே நீ சொல்கிற பொய்யாலாம் நான் நம்ப தயாரா இல்லை. டே மச்சான், என்னடா பண்ணுற? கையிடுறா ஃபஸ்ட்டு. இங்கே பாரு, திருப்பி திருப்பி எனக்கு கார்னர் பண்ணிட்டே இருக்காத தேவன். நான் அது கிடையாது. ஃபஸ்ட்டு ஜெமினா, நீ எல்லாம் உண்மையும் சொல்லு ஃபஸ்ட்டு. இங்கே பாடுற தேங்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஜங்கு கிடையாது. இவன் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. இது எல்லாத்துக்குமே காரணம் ஜேம்ஸ் தான். அவன் தான் வேணும்னு எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணியிருக்கான். அந்த பிக் ஃபேக் பிக், அதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. நான் என்ன இப்போ போய் ஜேம்ஸை கூப்பிட்டு வரேன், பேசலாமா? ஏ, அன்னைக்கு அவனை அடித்து 4 அறை வரைஞ்சி கேட்டோம்ல, அந்த வீடியோ இருக்கும்ல, எடுத்து காமி அவனுக்கு. ஆமாம், அந்த வீடியோவும் இருக்குது. மச்சான், நீ இந்த வீடியோ எடுத்து காமி, நான் போய் ஜேம்ஸை கூப்பிட்டு வந்துடுறேன். மச்சான், அதான் வீடியோ இருக்குல்ல. இல்லை மச்சான், ஒருத்தன் இவன் பொய்ன்னு சொல்லிட்டானா? அதான் நான் போய் ஜேம்ஸை கூப்பிட்டு வந்துடுறேன், இந்த வீடியோ காமி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வேகமாக அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். ஸோ இப்போ ஜங்குக் தான் அந்த வீடியோவை தேடி எடுத்து தேங்க்டா காமிச்சிட்ருக்கான். அந்த வீடியோவில் பார்த்தா ஜங்குக் தான் ஜேம்ஸை பிடிச்சி கேட்டுட்ருக்கான். சொல்லு ஜேம்ஸ், யார் ஜாங்க்கு அந்த ஃபோட்டோவை அனுப்புனது? எனக்கு தெரியாது. இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜேம்ஸை டக்குன்னு அடிச்சிடறான். ஜங்குக்கா, எதுக்கு பேன் அடிச்ச? நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் உன்னை விட்டுறதா இல்லை. ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடு ஜேம்ஸ். இங்கே பாரு ஜங்குக், நீ எப்படி கேட்டாலும் இதுதான் உண்மை. நான் நான் தேங்க எதையும் அனுப்பலை. ஒழுங்காக உண்மையை சொல்லிடு. எனக்கு தெரியாது ஜங்குக். இங்கே பாரு, நீ உண்மையை சொல்கிற வரைக்கும் உன்னை விட்டுறதா இல்லை. உன்னை தவிர வேறு யாருமே தேங்க் அந்த ஃபோட்டோ அனுப்ப சான்ஸே இல்லை. நீயா தான் இருக்கணும். ஏன்னா உன்னை கிஸ் பண்ணுற மாதிரி தானே அந்த ஃபோட்டோ இருந்தது. நீ தான் அனுப்பியிருக்கணும். நீ தான் உண்மையை சொல்லிடு ஜேம்ஸ், உன்னை விடவே மாட்டேன். ஆமாம், நான் தான் தேங்க் அந்த ஃபோட்டோவை அனுப்பினேன். இப்போ என்ன ஜங்கு? என்னவா? உன்னால தான் இது எல்லாமே. இப்படி பண்ணனால தேங்க என்னை விட்டு போயிட்டான் தெரியுமா? இப்படி ஒரு பிக் அனுப்புறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லை? நான் எதுக்கு அசிங்கப்படணும்? நீ நான் உன்னை லவ் பண்ண. நீ நீ அவன் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ எப்படி தேங்க கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜங்கு. அன்னைக்கு
அன்னைக்கு நீ அவன் கூட வெளியில் போயிருக்கன்னு தெரிஞ்சதுமே உனக்கு நான் கால் பண்ணேன். அதனால தான் அன்றைக்கி நான் கால் பண்ணேன். என்னால் என்னால் அது எதையுமே ஏற்றுக்க முடியல. நீ அவன் கூட இருந்தது எதுவுமே எனக்கு பிடிக்கல ஜாங்கோ. ஏய் ஏய், அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கிறுக்கு டாஷ் மாதிரி பேசாத ஜேம்ஸ். எனக்கு இருக்க கோவத்துக்கு உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரில. நீ எனக்கு கிடைக்காட்டி வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது ஜாங்கோக். நீ நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது. உம்மால வாய முறை ஃபஸ்ட்டு. அப்போது ஜேம்ஸை கூட்டிகிட்டு அங்கே வரான். போ, போய் உண்மை எல்லாத்தையும் இப்போ சொல்கிற நீ ஃபஸ்ட்டே. அவனை அவன் வாயை உடச்சிடாம பார்த்துக்கோ. உன்னால் நீ இதை ஒரு பிக் அனுப்பினால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? மூட்டு போய் உண்மையை சொல்லு போ. இந்த பக்கம் தேங்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. இப்போ ஜாங்கோக் தான் ஜேம்ஸை பார்த்து சொல்கிறான், வா வா, நாளை தான் அது எல்லாமே. உண்மை சொல்லு. தேவங்கிட்ட போய் எல்லாத்தையும் நீ சொல்கிற. இங்கே பாரு சாம், நான் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. நான் நீ 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 ஜங்கு கூட சேர்ந்துருந்தது எனக்கு பிடிக்கல. அதனால தான் அந்த பிக் அனுப்புனேன். உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும்னு தான் அனுப்புனேன். எனக்கு கிடைக்காட்டி ஜங்குக்கு வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி அனுப்புனேன். ஐம் சாரி. இப்போது தேங் தான் ஓடி போய் ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறான். ஐம் சாரி ஜங்குக். நான் நான் அந்த ஃபோட்டோவை நம்பியிருக்கக்கூடாது. நான் நான் பண்ணதுக்கு சாரி ஜங்குக். இப்போது ஜிமின் தான் ஜேம்ஸை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போது ஜங்குக் தான் தேங்கை ஹக் பண்ணிவிட்டு, இப்போ என்னை நம்புறியா தேங் நீ? நான் உனக்கு நம்புகிறேன் ஜங்குக். ஐம் சாரி. நான் நம்பியிருக்கணும். அந்த ஃபோட்டோவை நான் நம்பியிருக்கக்கூடாது. ஐம் சாரி ஜங்குக். என்னை மன்னிச்சிக்கோ. சரி நீ அழுகாத தேங், விடு, ஃப்ரீயாக விடு. இப்போது தேங் தான் ஜங்குக்கோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணுறான். நாளைக்கு மார்னிங் நம்மளுக்கு மேரேஜ் ஜங்குக். என்ன தான் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் அந்த கடவுளே நம்மளை சேர்த்து வச்ச மாதிரி ஆயிடுச்சுல. ஐ லவ் யூ தேங். ஐ லவ் யூ டு ஜங்குக். ஆனால் பாரு, என்னை நம்பாமல் போனதுக்கு உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. ஆ, பனிஷ்மெண்ட்டா? நீ சொல்கிற பனிஷ்மெண்ட்டுன்ற வார்த்தையை கேட்டாலே பக்கு பக்குங்குது. ஆமாம் பின்ன, நாளைக்கு மேரேஜ் மட்டும் முடியட்டும். ஃபஸ்ட் நைட்டில் இருக்கு தி லாஸ்டி பனிஷ்மெண்ட். ஐயோ, போச்சு, மாட்டினேன்னா. ஆமாம், இனிமேல் நான் நம்பாமல் இருக்கவே மாட்டேன். பயமாக இருக்குது ஜங்குக்கா, வலிக்கும்ல. அதெல்லாம் நாளைக்கு நைட்டு பார்த்துக்கலாம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஜங்குக். இந்த சீனை அப்படியே கட் பண்ணால் மார்னிங் மேரேஜ் ஹாலில் தான் காமிக்கிறாங்க. இப்போது ஃபாதர் தான் ஜங்குக்கை பார்த்து கேட்குறாரு, ஜியான் ஜங்குக் ஆகிய நீ கிம் தேங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். கிம் தேங் ஆகிய நீ ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். இப்போது ஜங்குக்கும் தேங்கும் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஹால்லையே 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் ஜங்குக்கும் தேங்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஃபஸ்ட் நைட்டுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தேங் தான் மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டு இருக்கான். ஐயோ, அவன் என்ன பண்ண போகிறானே தெரில, பக்கு பக்குங்குது. இப்போது தேங் கையில் தான் மில்க் டம்ளரை கொடுத்து ரூம்குள்ளே விடுறாங்க. ரூம்லாம் செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. தேங் தான் அப்படியே மெதுவாக உள்ளே வரான். ஜங்குக் அப்படியே பெட்டு மேலே உட்காந்துருக்கான். தேங் போயிட்டு மில்க் டம்ளரை ஜங்குக் கையில் கொடுக்குறான். ஜங்குக் டம்ளரை வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க டேபிள் மேலே வச்சிடறான். ஜங்குக், நீ பால் குடிக்கலையா? எனக்கு வேறு மில்க்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அதான். வேறு மில்க்கா? ஆமாம். அதான் அப்படியே தேன் மாதிரி இருக்கும். போச்சு, இன்னைக்கு அவன் குடிக்காமல் விட மாட்டான். ஆ, கேட்கல. இல்லை, ஒன்றும் இல்லை. ஓ சரின்னு சொன்னேன். சரி, இப்படி பக்கத்தில் வந்து உட்காரு. எதுக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? சரி வரேன். மடியில் உட்காரு. இப்போ தேங்கும் ஜங்குக்கோட மடியில் அப்படியே உட்காந்துட்டு ஜங்குக்கு அப்படியே நெக்கோட பிடிச்சிக்கிறான். உன்னை அப்படி இவ்வளோ பக்கத்தில் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? உன்னை அப்படியே இழுத்து கடிச்சு உன் கூட ஒன்றா இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? அண்ட் ஃபைனலி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தேங்க அப்படியே கிஸ் பண்ணுறான்.
இப்போ ஜங்குக் தான் தேங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே தேங்க பெட்டு மேலே படுக்க வைக்கிறான். ஜங்குக்கா. ம். பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. பயமா இருக்கு ஜங்குக்கா. பயப்படாத. இப்போ ஜங்குக் தான் அப்படியே தேங்க ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிட்டே வரான். லிப்ஸ் ஆடாது. அப்படியே கடிச்சு திங்கலாம் போல இருக்கு. கடிக்காத. ஜஸ்ட் சாஃப்டா இருக்கு. கடிக்காத. வலிக்குது. இப்போ ஜங்குக் தேங்கோட பேண்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணுறான். தேங்காய் செம்மையாக இருக்குடா. இந்த ஸ்மெல்லு. இப்போ ஜங்குக் தான் அவனோட பேண்ட்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு தேங்குக்குள்ள அவனோட பாட்டை அப்படியே இன்சர்ட் பண்ணுறான். தேங் தான் செம்மையாக மூவ் பண்ணிட்டு இருக்கான். வலிக்குது வலிக்குது. பொறுமையாக பண்ணு பொறுமையாக பண்ணு. Love you, Jungkook. ஓகே ஆர்மீஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேட்டுகிட்டே பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.